ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, நாம் சோர்ந்து போயிருக்கும்போது, நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது, எவ்வளோதான் வேதத்தை படித்தாலும், எவ்வளோதான் நாம் அதிக அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்தாலும், கண்ணீர் வடித்தாலும், நமக்கென்ற கர்த்தர் ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை காட்டும்போது நமக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அல்லவா? பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே புதிய கிருபைகளால் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனைவரும் என்னுடைய சுகத்திற்காக அதிகமாக ஜெபம் செய்தீர்கள். அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கி பல இடங்களுக்கு மீண்டும் ஊழியத்திற்கு போகும்படி செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம், தரிசனம் நிறைவேறும். ஆபோக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள்! வேதம் கூறுகிற நீதிமொழி 29:18 தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, நாம் சோர்ந்து போயிருக்கும்போது, நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது, எவ்வளோதான் வேதத்தை படித்தாலும், எவ்வளோதான் நாம் அதிக அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்தாலும், கண்ணீர் வடித்தாலும், நமக்கென்ற கர்த்தர் ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை காட்டும்போது நமக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அல்லவா? சில சமயம் அந்த தரிசனத்தில் தூதர்கள் வந்து சொல்வார்கள், சில சமயம் இயேசுவை சொல்லுவார்கள், சில சமயம் ஒரு ஸ்பிரிட் டிவி போல நமக்கு ஒன்று அது காணப்படும். யோசேப்பு இள வயதிலேயே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 பாவத்துக்கு விலகி இருந்தான். தன் சகோதரர் செய்யும் பாவங்களில் ஈடுபடாமல் அதை தகப்பனுக்கு சொல்லி வந்தான். எனவே 5ஆம் வசனத்தில் அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். சொப்பனமாக ஒரு தரிசனம் வருகிறது. அதாவது அவனுடைய சகோதரர் அவன் கால் விழுவது போலவும், பிற்பாடு தகப்பனும் தாயும் சகோதரன் விழுவது போலவும், அவன் உயர்த்தப்பட்டிருப்பது போலவும் அவன் அங்கே சொப்பனம் காண்கிறான். ஆனால் அந்த சொப்பனத்தை கண்ட நாளிலிருந்து அவனுக்கு நடந்த எல்லாமே அதற்கு விரோதமாகவே இருந்தது. தொடர்ந்து அந்த ரியாலத்தை படித்தார். அவனுடைய சகோதரர்கள் தோத்தானுக்கு அவன் வந்தபோது, இதோ சொப்பனக்காரன் வந்திருக்கிறான், அவனை நாம் கொண்டு குழியில் போட்டுவிடுவோம் என்று கூறினான். பாருங்கள், தேவன் நற்குணசாலிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறாதபடிக்கு பிசாசான் எவ்வளவோ தடை செய்கிறான். எவ்வளவோ தடை. சகோதரன் நிந்திக்கப்படுகிறான், வெறுக்கப்படுகிறான், கொலை செய்யவும் அவர் அஞ்சாமல் இருக்கிறார்கள். பிற்பாடு ஏதோ ரூபன் அவருடைய அந்த ஈடுபாடுனாலே அவனை விட்டு விடுகிறார்கள். அடிமையாக விற்கப்படும் எத்தனை அடிகள், எத்தனை காயங்கள். பிற்பாடு ஒரு எகிப்தனுடைய வீட்டுக்கு போகிறான், போத்திபாருடைய. அங்கேயும் அவன் உண்மையாக இருக்கிறான். அந்த தேவனுக்கு பயந்து இருக்கிறார். 39:10 அந்த தேவனுக்கு பயந்து அப்படின்னாலே ரகசிய பாவங்களுக்கு தன்னை விலக்கி காக்கிறார். எப்படி இருக்குமோ அவனுக்கு கிடைத்த சரித்தண்டனை. அப்பொழுது அவன் யோசித்திருக்கலாம் அல்லவா, ஆண்டவர் எனக்கு காண்பித்த சொப்பனம் என்றைக்கு நிறைவேறும்? நான் இந்த ஜெயில் தான் சாக வேண்டும், அதுவும் அந்நிய நாடு என்று சொல்லி அவன் அழுதிருப்பான். நிச்சயமாக கண்ணீர் வடித்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை கைவிட்டாராம். அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஏன் கர்த்தர் அவன் ஜெயிலுக்கு போவதற்கு அனுமதித்தார்? அங்கே ஜெயில் வார்டன்காரங்களிலே கை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அது சிறைபிடிக்கப்பட்ட ராஜாக்களையும் படைத்தலைவர்களும் வைக்கப்படுகிற ஒரு ராஜாவின் முக்கியமான ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போதுதான் எகிப்து ஆண்ட அத்தனை நாடுடைய லாங்குவேஜையும் கற்றுக்கொண்டான். அந்த லாங்குவேஜை கற்றபடினாலே சொப்பனத்தை பார்வோனுக்கு வெளிப்படுறது மாத்திரமல்ல, பிற்பாடு மந்திரிகள் பார்வனத்தில் சண்டை போட்டு, சரித்திரம் சொல்கிறது, சண்டை போட்டு, இவன் ஒரு எபிரேயன் அல்லவா,
இவனை நம்மை ஆள வைக்கிறீரே, இவனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் இதெல்லாம் கேட்கும்போது எகிப்தின் ராஜாவும் அவனுடைய பிரதான மந்திரிகளும் பல பாஷைகளில் அவனது கேள்வி கேட்கும்போது அவன் அவ்வளோ அழகாக விளக்கம் சொல்கிறான். ஸோ அந்த சிறைக்கு அனுப்ப ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் அங்கே எகிப்து அடிமை கொண்ட அத்தனை பேருடைய பாஷையை கற்றுக் கொடுக்கிறான். முடியல என்ன நடந்தது பாருங்கள். ஆதியா 43:18 அவன் சகோதரன் காலில் விழுகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆம், அவன் எகிப்தர் முழுவதற்கும் அது ஆண்ட எல்லா நாட்டிற்கும் பிரதான மந்திரியாய் மாறினான். உங்களுக்கும் அப்படி செய்வார். ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட PhD படித்த ஒரு அருமை பிள்ளை என்னிடத்தில் வந்து அழுதாள். ஐயா, நான் தான் சீனியாரிட்டி, ஆனால் இங்கே பல்வேறு பாலிடிக்ஸ்னால் எனக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறார்கள். என் தகுதியை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாள். சீனியாரிட்டி நான் இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாள். நான் என்ன செய்வது? ஒரு லெக்சரர் அல்லது ஒரு அசிஸ்டண்ட்டாக எனக்கு வேலை கொடுத்தால் கூட நன்றாக இருக்கும். நான் எல்லாவற்றுக்கும் பணம் கட்டிவிட்டேன் என்று அழுதாள். அப்பொழுது நான் அவளை பார்த்து சொன்னேன், மகளே, இன்னும் 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் காத்திரு. 1.5 வருஷம் கழித்து கர்த்தர் உன்னை விட அதிக குறைவான இடத்துல முடித்தவர்கள் அல்லது உன்னையோட வயது குறைந்தவர்களை இவர்கள் தலைமை அதிகாரிகள் உயர்த்தினாலும் 1.5 வருஷம் 2 வருஷத்துல கர்த்தர் டைரக்டாய் உன்னை அவர்களுக்குமே உயர்த்துவார் என்று நான் கூறினேன். மகள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஐயா, நீங்கள் சொல்லுவது நான் நம்புகிறேன் சொன்னார். முடிவில் என்ன நடந்தது? அவள் ஒரு லெக்சராக போகவில்லை, ஈவன் ப்ரொஃபஸராக போகவில்லை, இட டிபார்ட்மெண்ட்டாக போகவில்லை. அவள் டைரக்டாகவே கல்லூரியினுடைய பெரிய ஒரு அதிகாரியாக மாறினாள். பிரின்சிபலுக்கு மேலுள்ள ஒரு அதிகாரியாக மாறினாள். ஆம் பிரியமானே, கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களாம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்களை எழுதி வையுங்கள். தினமும் அவன் கைவிட்டு ஜெபியுங்கள். கண்டிப்பாய் அது இயேசுவின் நாம மகிமைக்கென்று நிறைவேறும். இயேசுவே மனம் இறங்கி உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் பல சமயம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, பல சமயம் இதயம் உடைந்து ஜெபிக்கும் போது அவளுக்கு நீ தரிசனத்தை காண்பிக்கிறேன். அந்த தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று பிள்ளைகள் ஆளலாம். மனதுருகி மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து அவள் கண்ட தரிசனங்களை நீ ரெப்புடேஷன் ஆக்கி அதை உறுதிப்படுத்தி சீக்கிரமாய் நிறைவேற்றும். அவருடைய கண்ணீரை தொடையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.